இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. ஹலால் என்பது வெறும் பன்றி இறைச்சி மதுபான பயன்பாடு இல்லை என்பதை மட்டும் குறிப்பதல்ல. பிரதமர் ஹலால் என்பது மதுபானம் மற்றும் பன்றி இறைச்சி இல்லாத உணவுகளை மட்டுமே குறிப்பதல்ல என்றார் பிரதமர் அன்வார் இப்ராஹிம். கடந்த காலத்தில் ஹலால் என்பது பன்றி இறைச்சி மதுபான பயன்பாடு ஒரு உணவில் இல்லை என்பதை மட்டுமே குறிக்கும். ஆனால் தற்போது அவ்வாறு இல்லை. தற்போது ஹலால் என்பது உணவு பாதுகாப்பு, தூய்மை மற்றும் ஆபத்தான தயாரிப்புகளை தவிர்ப்பதற்கான நவீன முறைகளை பயன்படுத்துவதையும் குறிக்கின்றது என்று விளக்கம் அளித்தார் பிரதமர். இதனிடையே ஹலால் சான்றிதழ் அனைத்துலக அளவில் பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதை விட கடுமையாக தரங்களை கோருவதில் அது உலக அளவில் போட்டித்தன்மையுடன் இருக்க முடியும் என்றும் தெரிவித்தார். 1MDB வழக்கு விசாரணைக்காக சக்கர நாற்காலியில் நீதிமன்றம் வந்த நஜீப் ஆதரவாளர்கள் அதிர்ச்சி. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த முன்னாள் பிரதமர் டத்தோஸ்ரீ நஜீப் துன் ரசாக் 1MDB நிதி முறைகேடு வழக்கு விசாரணைக்காக இன்று காலை கோலாலம்பூர் உயர்நீதிமன்றம் வந்தார். ஆனால் அவர் சக்கர நாற்காலியில் அமர்ந்து வந்தது அவரின் ஆதரவாளர்களை அதிர்ச்சி அடைய வைத்தது. கையில் கைத்தடியும் சற்று பலவீனமுமாக காணப்பட்ட 71 வயதுடைய நஜீப் நீதிமன்ற வாசலில் செய்தியாளர்களை நோக்கி கையசைத்தார். வலது முழங்காலில் கடுமையான வீக்கம் மற்றும் தூக்கத்தில் மூச்சு திணறல் ஏற்பட்டதால் செப்டம்பர் 9ஆம் தேதி நஜீப் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இதனால் ஒத்திவைக்கப்பட்ட வழக்கு இன்று காலை மீண்டும் விசாரணைக்கு வந்தது. பிரதமராக இருந்தபோது தனது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி 1MDBக்கு சொந்தமான 230 கோடி ரிங்கிட்டை முறைகேடு செய்ததாக நஜீப் 4 குற்றச்சாட்டுகளை எதிர்நோக்கியுள்ளனர். அதே தொகையை உட்படுத்திய 21 பணசலவை குற்றச்சாட்டுகளையும் அந்த பொகேன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மீது சுமத்தப்பட்டுள்ளன. 2013ஆம் ஆண்டு மார்ச் 22 முதல் ஆகஸ்ட் 30க்கு இடைப்பட்ட காலத்தில் அந்த 21 குற்றங்களையும் புரிந்ததாக தற்போது சிறைவாசம் அனுபவித்து வரும் அவர் குற்றம் சாட்டப்பட்டுள்ளார். திருமுறைகளை அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு செல்வோம். பிரதமரின் சிறப்பு அதிகாரி சண்முகம் மூக்கன் வலியுறுத்தல். நமது திருமுறைகள் வெறும் பண்பாட்டு வழித்தடம் அல்ல, மாறாக நமது பழங்கால சின்னங்களையும் பெருமைகளையும் எதிர்காலத்திலும் இளையோர் மத்தியிலும் நிலைநிறுத்தும் ஒரு பாலமாகும். இந்த பழம்பெரும் பண்பாடு அழிந்து விடாமல் காக்கப்பட வேண்டும் என பிரதமரின் சிறப்பு பணிகளுக்கான அதிகாரி சண்முகம் மூக்கன் வலியுறுத்தினர். ஸ்லாங்கூர் பத்து மலையில் நடைபெற்ற மலேசிய இந்து சங்கத்தின் 46வது தேசிய திருமுறை போட்டியின் இறுதி சுற்றில் பங்கேற்று பேசிய போது அவர் அவ்வாறு கூறினார். பொருளாதாரத்தோடு கலை, பண்பாடு ஆகியவற்றையும் மேம்படுத்தும் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் தூர நோக்கு இந்த திருமுறை போட்டியில் எதிரொலித்தது. நாடு முழுவதும் 16,000க்கும் மேற்பட்டோரை இணைத்திருக்கும் இப்போட்டியில் நம் பிள்ளைகள் வெளிப்படுத்தி இருந்த திறமைகளையும் அவர்களின் ஆழ்ந்த ஈடுபாட்டையும் கண்டு வியக்கிறேன். இளையோருக்கு திருமுறைகளை கொண்டு சேர்க்கவும் அதன் முக்கியத்துவத்தை உணர்த்தவும் மேற்கொள்ளப்படும் இந்நிகழ்வு ஆதரவளிப்பதில் தான் எல்லையில்லா ஆனந்தமும் பெருமையும் கொள்வதாக சண்முகம் குறிப்பிட்டார். முன்னதாக ஜொகூர், மலாக்கா, கெடா, கிளந்தான், பினாங்கு, நெகிரி செம்பிலான், ஸ்லாங்கூர், பேராக், கோலாலம்பூர், பஹாங் ஆகிய 10 மாநிலங்கள் அளவில் அப்போட்டி நடத்தப்பட்டது. பிரசவித்த தாய்மார்கள் மையத்தில் புட்டிப்பால் குடித்து 30 நாள் குழந்தை மரணம். தாதி மீது நீதிமன்றம் குற்றச்சாட்டு. குழந்தை பிரசவித்த தாய்மார்களை பத்தியத்தோடு பராமரிக்கும் மையத்தில் 30 நாள் குழந்தை உயிரிழந்தது தொடர்பில் கிளந்தானில் இளம் தாதி ஒருவர் நீதிமன்றத்தில் இன்று நிறுத்தப்பட்டார். செப்டம்பர் 9ஆம் தேதி அம்மையத்தில் வச்சு பச்சிலம் குழந்தைக்கு புட்டிப்பால் கொடுக்கும் போது அதற்கு காயம் ஏற்பட்டு மரணம் காரணமாக 22 வயது நூர் ஐனா நட்டாஷா முகமது சப்ரி பொத்தபாரு செஷன்ஸ் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டார். எனினும் குற்றச்சாட்டை மறுத்து அவர் விசாரணை கோரினார். குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சமாக 20 ஆண்டுகள் சிறையும் 50,000 ரிங்கிட் அபராதமும் விதிக்க 2001 சிறார் சட்டம் வகை செய்கிறது. 10,000 ரிங்கிட் மற்றும் ஒரு நபர் உத்தரவாதத்தில் அப்பெண்ணை விடுவித்த நீதிமன்றம் அக்டோபர் 13இல் மறு செவிமடுப்புக்கு வழக்கு வருகிறது. குளோபல் இக்வான் நிறுவனத்திற்கு சொந்தமான 96 வங்கி கணக்குகள் முடக்கம், போலீஸ் அதிரடி. சிறார் இல்ல துன்புறுத்தல் சர்ச்சையில் சிக்கியுள்ள குளோபல் இக்வான் நிறுவனம் மீதான விசாரணை தொடர்பில் 5,81,000 ரிங்கிட் மதிப்பிலான அதன் 96 வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளன.
4 வங்கி கணக்குகள் ஒரேடியாக முடக்கப்பட்ட வேளை 8 வாகனங்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. போலீஸ் படையின் சட்டவிரோத பண பரிமாற்ற தடுப்பு பிரிவின் வழக்கு விசாரணை வழிவிடும் வகையில் அவ்வாறு செய்யப்பட்டிருப்பதாக தேசிய போலீஸ் படை தலைவர் தான் ஸ்ரீ ரசருடீன் ஹுசைன் தெரிவித்தார். இன்று காலை நடத்திய சிறப்பு செய்தியாளர் சந்திப்பில் அவ்விவரங்களை அவர் பகிர்ந்து கொண்டார். ஓரின புணர்ச்சி, கொடுமை உள்ளிட்ட புகார்களின் அடிப்படையில் ஸ்லாங்கூர் மற்றும் நெகிரி செம்பிலானில் குளோபல் இக்வான் நடத்தி வரும் 20 சிறார் இல்லங்களிலிருந்து 402 சிறார்கள் மீட்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. 40,000 ரிங்கிட்டை கட்டியதால் ஜாமீனில் வெளியான அபங் பாஸ் கண்ணீர் விட்ட குடும்பம். ஜாமீன் தொகையை செலுத்த தவறியதால் ஒரு வாரமாக ஜுகூர் மூவாரில் சீர்திருத்த மையத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த அபங் பாஸ் எனும் பட்டப்பெயரை கொண்ட இளைஞன் இன்று ஜாமீனில் விடுவிக்கப்பட்டான். 3 குற்றச்சாட்டுகளுக்குமான 40,000 ரிங்கிட் ஜாமீன் பணத்தை குடும்பத்தார் கட்டியதை அடுத்து இன்று காலை 11:50 மணிக்கு அவன் விடுவிக்கப்பட்டான். மகன் ஜாமீனில் வெளியானது குறித்து மகிழ்ச்சி தெரிவித்த அவனது தந்தை பணம் திரட்டி உதவிய அனைத்து தரப்பினருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டார். 4 மற்றும் 9 வயதுடைய சிறுமிகளுக்கு உடல் ரீதியான மற்றும் உடல் ரீதியில்லாத பாலியல் தொல்லை கொடுத்ததாக 24 வயது அவ்விளைஞனை முதல் 2 குற்றச்சாட்டுகள் சுமத்துவதன. 9 வயது சிறுமி இருந்த வீடியோவில் அநாகரிகமான வாசகத்தை வைத்ததாக மற்றொரு குற்றச்சாட்டும் சுமத்தப்பட்டது. முதல் 2 குற்றச்சாட்டுகளுக்கும் 30,000 ரிங்கிட்டும், 3வது குற்றச்சாட்டிற்கு 10,000 ரிங்கிட்டும் ஜாமீன் தொகையாக நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. சோதனை முறையை மறுபரிசீலனை செய்க, கிரேடிங் முறையே மாணவர்களுக்கு சிறந்தது. நமது நாடு தற்போது எதிர்கொள்ளும் கடுமையான பிரச்சினை கல்வி தரம் குறைந்து வருவதுதான். அதை தீர்க்க அரசு தீர்மானமான நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஒரு பயனுள்ள நடவடிக்கை 3ஆம் வகுப்பு முதல் வழக்கமான பரீட்சைகளை மீண்டும் அறிமுகப்படுத்துவதுதான். மாநில கல்வித்துறையால் நடத்தப்படும் இந்த பரீட்சைகள் மாணவர்களின் முன்னேற்றம் குறித்த மதிப்புமிக்க தகவல்களை வழங்கி மேம்படுத்த வேண்டிய பகுதிகளை அடையாளம் காண உதவும். முன்பு நமது கல்வி அமைப்பு 3ஆம் வகுப்பு UPSR, SRP, MCE, SPM, HSC, STPM உள்ளிட்ட சீரான மதிப்பீடு கட்டமைப்பை கொண்டிருந்தது. இந்த அமைப்பு நமது நாட்டின் வளர்ச்சிக்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பு செய்த தகுதியான நிபுணர்கள் மற்றும் தலைவர்களை உருவாக்கியது. இந்த நிரூபிக்கப்பட்ட அணுகுமுறையை மீண்டும் அறிமுகப்படுத்துவதன் மூலம் இந்தியா, அமெரிக்கா, சீனா மற்றும் இஸ்ரேல் போன்ற நாடுகளில் இருந்து நாம் மலேசிய மாணவர்கள் உலக அளவில் போட்டியிட தகுதியானவர்களாக இருப்பதை உறுதி செய்ய முடியும். அரசியல் நலன்களுக்கு முன்னுரிமை வழங்குவதற்கு பதிலாக கல்விக்கு முன்னுரிமை வழங்குவோம். வலுவான கல்வி அடித்தளத்தை வழங்குவதன் மூலம் நம் எதிர்கால தலைமுறைகளுக்கு புதிய சவால்கள் மற்றும் வாய்ப்புகளின் சகாப்தத்தை உருவாக்குவோம் என மலேசிய தமிழ் பள்ளிகள் அரசு சாரா இயக்கங்களின் கூட்டமைப்பு தலைவர் மா வெற்றிவேலன் கூறினார். புக்கிட் மேதாஜாமில் மலையேற சென்ற மாது வடிகால் குழியில் விழுந்து பலி. பினாங்கு புக்கிட் மேதாஜாமில் மலையேறும் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த குடும்ப மாது செராக் தாக்கூனில் 6 அடி ஆழமுள்ள வடிகால் குழியில் விழுந்து உயிரிழந்தார். இன்று நண்பகல் வாக்கில் மலையேறிய போது வடிகாலில் விழுந்து அவர் அடித்து செல்லப்பட்டதாக நம்பப்படுகிறது. தகவல் கிடைத்து வந்து சேர்ந்த தீயணைப்பு மீட்புத்துறை குழியில் இருந்து அம்மாதவின் உடலை மீட்டு போலீசிடம் ஒப்படைத்தது. இறந்து போனவர் 50 வயது OI சீன் என அடையாளம் கூறப்பட்டது. சவ பரிசோதனைக்காக சடலம் புக்கிட் மேதாஜாம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. இணையம் வாயிலாக ஆள்மாறாட்ட மோசடி, 14 லட்சம் ரிங்கிட்டை இழந்த ஓய்வு பெற்ற பெண் வங்கியாளர். பேராக் தைப்பிங்கை சேர்ந்த ஓய்வு பெற்ற பெண் வங்கியாளர் இணைய மோசடிக்கு ஆளாகி 14 லட்சம் ரிங்கிட்டை பறிகொடுத்துள்ளார். மலேசிய தொடர்பு பலூடக ஆணையம் மற்றும் போலீஸ் என கூறி வந்த கைபேசி அழைப்புகளை நம்பியதால் 65 வயது அம்மாதவுக்கு அந்நிலை ஏற்பட்டது. ஆகஸ்ட் 11 MCMC அதிகாரி என ஆள் மாறாட்டம் செய்த பெண் அழைப்பு விடுத்து பாதிக்கப்பட்ட மாதுவின் வங்கி அட்டை சட்டவிரோத பண பரிமாற்ற நடவடிக்கையில் சம்பந்தப்பட்டிருப்பதாக கூறி பயமுறுத்தியுள்ளார். சற்று நேரத்தில் தெலங்கானா போலீஸ் என கூறிக்கொண்டவருக்கு அழைப்பு மாற்றப்பட்டது. இதையடுத்து பணத்தை மாற்றுவதற்காக 3 வெவ்வேறு வங்கிகளில் கணக்குகளை திறக்க அவர் கேட்டுக் கொள்ளப்பட்டார். புதிய வங்கி அட்டைகளை ஒரு கடித உரையில் போட்டு கொடுக்கப்பட்ட முகவரியில் புல்தரையில் விட்டு செல்லுமாறு அம்மாது பணிக்கப்பட்டார். எடுக்கப்படும் பணம் விசாரணைகள் முடிந்ததும் திருப்பி ஒப்படைக்கப்படும் என்றும் சந்தேக நபர்கள் நம்ப வைத்துள்ளனர். ஆனால் ஆகஸ்ட் 23 முதல்
செப்டம்பர் 11 வரை தனது வங்கி கணக்குகளில் இருந்து மொத்தமாக 14 லட்சம் ரிங்கெட் மாயமான போனதே தாம் ஏமாற்றப்பட்டிருப்பதை உணர்ந்து அவர் போலீசிலும் புகார் செய்தார். சபாக் பெர்னாமில் வாகனத்தின் பின்பகுதி பானட்டில் காவலனின் உடல் கண்டெடுப்பு. சபாக் பெர்னாம் தாமான் பெர்மாத்தாவில் புரோட்டான் சாகா BLM கருப்பு நிற வாகனத்தில் காவலாளி ஒருவரின் உடல் கண்டெடுக்கப்பட்டது. சாலையோரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அந்த வாகனத்தின் போனட்டிலிருந்து இறந்த நிலையில் அந்த ஆடவரை போலீசார் கண்டெடுத்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முதற்கட்ட விசாரணையில் அந்த காவலாளி அங்கு சுற்று வட்டாரத்தில் பணிபுரியும் 43 வயதுடைய ஆடவர் என்பது தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் பாதிக்கப்பட்டவரின் மரண இடத்தில் குற்றவியல் தடயங்கள் இருப்பதையும் ஸ்லாங்கூர் காவல்படை தலைமையகத்தின் தடயவியல் பரிசோதனை அதிகாரிகள் கண்டறிந்திருக்கின்றனர். கொலை குற்றமான தண்டனை சட்டத்தின் கீழ் போலீஸ் விசாரணை ஆவணங்களை திறந்துள்ளதாக சபாக் பெர்னாம் மாவட்ட காவல்துறை தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் ராபின் குஹா தாகூர்தா தெரிவித்தார். செராஸில் ஆடவரை கடத்திய குற்றச்சாட்டு வேலையில்லா நண்பர்கள் 3 நீதிமன்றத்தில் மறுப்பு. கடந்த ஆண்டு செராஸில் ஒரு ஆடவரை கடத்தியதாக கொண்டு வரப்பட்ட குற்றச்சாட்டை வேலையில்லாத நண்பர்கள் 3 இன்று கோலாலம்பூர் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் மறுத்து விசாரணை கோரினர். 35 வயது முகமது இசுல் ஹைகால் ஜைனுடன், 33 வயது ஜைரன் இட்ஸ்வான் முகமது ஹஸ்லின், 41 வயது ஹொஸ்னேனான் ஹம்சா ஆகிய 3 நண்பர்களும் மேலும் ஒருவருடன் குற்றம் சாட்டப்பட்டனர். 27 வயது நபருக்கு படுகாயம் விளைத்திருக்கும் நோக்கத்தோடு 2023 செப்டம்பர் 3ஆம் தேதி கம்பம் முஹிபா PPR வீடமைப்பு திட்டத்தின் கார் நிறுத்தும் இடத்தில் வைத்து அவரை கடத்தி சென்றதாக குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சம் 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்கப்படலாம். 3க்கும் ஜாமீன் வழங்காத நீதிமன்ற செப்டம்பர் 23ஆம் தேதி வழக்கு அடுத்து விசாரணைக்கு வரும் என அறிவித்திருந்தது. ஜப்பானில் 95,000க்கும் மேற்பட்ட 100 வயது முதியவர்கள் வாழ்கின்றனர். ஜப்பானில் குறைந்தது 100 வயதுடையவர்களின் எண்ணிக்கை 95,119 கணக்கிடப்பட்டுள்ளது. இது 54 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு அதிகமாகும். இவ்வருடம் செப்டம்பர் 15ஆம் தேதி வரை 100 வயது முதியவர்களின் எண்ணிக்கை முந்தைய ஆண்டை விட 2,980 அதிகரித்துள்ளதாக அந்நாட்டு சுகாதார அமைச்சின் தரவுகள் தெரிவிக்கின்றன. மொத்த எண்ணிக்கையில் 83,958 பேர் பெண்கள் மற்றும் 11,161 ஆண்கள் ஆவர். இந்நிலையில் உலகிலேயே ஆக வயதானவர் என்று 116 வயது டொமிகா இட்டுகா மூதாட்டியும் 110 வயதுடைய கியோடகா மிசுனோ எனும் மூதாளனும் ஜப்பானில் தான் உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது.